நீ எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? எடுத்து வச்சிட்டியா? சாமி கும்பிடலாமா? ரெடி எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஹாய் ஃபேமிலிஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாத்துக்கும் ஹாப்பி தீபாவளி. வாங்க சாமி கும்பிடுவோம். எல்லாத்தையுமே எடுத்து வச்சாச்சு. அதுக்குள்ளே பசிக்க ஆரம்பிச்சு. காலையிலே எழுந்திரிச்சா. ஆமாம், என்னத்தை சேர குளிச்சாச்சு. ஹீரோக்காக தான் வெயிட்டிங். இப்போ தான் கிளம்பி உட்காந்துருக்காங்க. ஹாய் சொல்லு. ஹாப்பி தீபாவளி. அவர் எந்திரிக்க தான் லேட் பண்ணிட்டாப்ல. ஆமாம், குளிச்சு உட்கார வச்சிருக்கு. என்னெல்லாம் வச்சுருக்கீங்க சாமிக்கு படையல்? சாமிக்கு இட்லி, இந்த வரேன். இட்லி, சாம்பார், சட்னி, அதுக்கப்புறம் ஸ்வீட்ஸ் எல்லாமே. அது ஏன் ஸ்வீட் ஏதோ கடிச்சிருக்கு? மாவே வந்து கடிச்சிட்டு போயிட்டான் அதுக்குள்ள. அதுக்கப்புறம் அதிரசம், ஏனி மிட்டாய், அப்புறம் வடை, உளுந்த வடை, பருப்பு வடை, பஜ்ஜி. இது எல்லாமே எங்கள் அப்பா செஞ்சது. எப்போதுமே வருஷம் எங்கள் அப்பா மாஸ்டர் செஞ்சது. ஆமாம். அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பர்ச்சேஸு. ஆமாம், ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் வெடி. ஓகே. சாமியில் நல்லா பூ போட்டு சரி, வாங்க சாமி கும்பிடலாம். வரலன்ட்டு கோவத்தில் எப்படி உட்காந்துருக்குன்னு பாருங்களேன் நீங்களே. அதுக்குள்ளே எவ்வளோ கோவமா பத்தியை பொருத்தி கொடுக்கலையாம். அதுக்கு கோவத்தில் வந்து இப்படி படுத்துருக்காவும். தங்கம், என்னாச்சுமா? என்னதுமா? என்னம்மா? சரி. அடிக்கலாமா அம்மாவை? கோவத்தை பாருங்களேன், இப்போவே எவ்வளோ கோவம். சரி வா, அம்மா பொறுத்து தரேன். வாம்மா, அம்மா பொறுத்து தரேன். வாம்மா. பொறுத்துவோம்மா. சரி, அம்மா பொறுத்து தரேன். வா. சரி வா. போ, அம்மா பொறுத்து தரேன். போ. இப்போவே இவ்வளோ கோவம் சாருக்கு. போ தங்கம், மெதுவா. இந்தா பார்த்து வச்சுக்கணுன்னே சுட்டுரும். பார்த்து அப்பா மேலே சுட்டுறாத. கை உங்ககிட்ட பண்ணாம பாரு. இதுக்கு இவ்வளோ அழுவ. மணி அடிமா. சுத்து தங்கம், மெதுவாக சுத்து.
சரி கொஞ்சம் ஓரமாக சுற்றுங்க. கொண்டாங்க வச்சிருவோம். மணி அடிங்க நீங்கள். மணி அடிங்க. மணி அடிம்மா. மணி அடி. இப்படி அடிங்க. கொடுங்க. அப்பா சொல்லித்தாரு. கையை கொடுங்க. அவன் அடிப்பான். சரி தொட்டு கும்பிடு, தொட்டு கும்பிடு. சூரஞ்சு தங்களா அப்படியே. ஓகே கிலோ கும்பிடுங்க. நான் கும்பிடணும்ல. கும்பிடுங்க. எடுத்துக்கோ. என்ன மிட்டாய் வேணும்? லட்டு சொல்லு. லட்டு வேணுமோ? இனிப்புனா போதும். லட்டுக்கு தான் பிடிக்கும். லட்டு வாங்கிக்கோ. 2 கைட்டு பிடி. சரி டன். ஹாய் சொல்லு. சாமிலாம் நல்லபடியாக கும்பிட்டாச்சு. வந்து அடுத்து சாப்பிட போகிறோம். 2 பேரையும் சமாளிக்க தான் பெரிய படம் இருக்குது. இதோ ஒரு பக்கம் சமாளிக்க வேண்டியதாக இருக்குது. இதோ ஒரு பக்கம். நான் ஒன்றும் பண்ணலையே, எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இதுமாதிரி என்ன செய்யணும்? இங்கே பாரு. பாய் சொல்லு. பாய் மட்டும் சொல்லு. நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் புது ட்ரெஸ் போட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. எல்லாத்தையும் ஒரே நேரத்தில். என்னது? அப்படி தான் சாப்பிடணும். எதெல்லாம் சாமிக்கு வச்சுருக்கோமோ அதெல்லாம் நம்ம வச்சு சாப்பிடணும். சாப்பாடு எப்படி இருக்கு? வடைலாம் ஆமாம், எப்போதுமே எங்கள் அப்பா வருஷம் வடை போட்டுருவாங்க. 2 மண்டையும் பாருங்க ஒரே மாதிரி இருக்கா பாருமா. இவருக்கு தனியாக ஒரு இலை வேணுமா? அவருக்கு எல்லாம் வச்சாச்சு. உட்காந்துக்க வரும். சரி சாப்பிடுங்க ஃபுல்லாக. கிளம்பியாச்சு சார். கிளம்பி வந்தாச்சு சார். இங்கே பாரு, அள்ளி பாரு. தம்பி காமி. இந்தா இங்கே பாரு. ஹாய் ஹாய் ஹாய். என்னம்மா போடுதாங்க? என்ன போடுதாங்க?
வெளிப்படுத்தாங்களோ? நைட்டு போட வேண்டியதெல்லாம் காலையிலேயே போட்டு நைட் போடுவேன். பிரியாணி ரெடி ஆகும். இதான் செய்தி நான் சொல்ல மாட்டேனே. இதான் செய்தியோ யாரும் நம்ப மாட்டாங்க. நீ பூட்டின சரியான மழை பெய்யுது. இப்படி மழை பெஞ்சா எங்கே போகிறது? ஒரு பக்கம் போக முடியலை. சரி, மழை வர ஆரம்பிச்சிட்டு இவ்வளோ நேரம் பெய்யாமல் வந்து பெருசு மழை ஆரம்பிச்சிட்டு. வந்து பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து சிக்கன் 65 பொரிச்சிட்ருக்கேன். இன்னும் கொஞ்சம் இருக்குது. அதை பொரிச்ச முடிச்சோன்னே சாப்பிட வேண்டியதான். வெளியில் எங்கேயா போகலான்னு பார்த்தோம். மழை சரியான மழை பெஞ்சிட்ருக்கு. இவ்வளோ நேரம் மழை பெய்யாமல் இருந்தது. என்னடா பெய்யலான்னு பார்த்தோம், கரெக்டாக மழை பெய்ய ஆரம்பிச்சிட்டு. சரி, என்ன செய்ய போகிறோன்னு தெரியல. சரி பார்ப்போம், சாயந்தரம் எங்கேயாவது போக முடியுதான்ட்டு. சமையல் ரெடியா? இன்னும் ரெடி ஆகலையா? ரெடி. என்னெல்லாம் சமையலா? என்னெல்லாம் இன்னைக்கு வந்து பிரியாணி ரெடி. சரி, சிக்கன் 65 பொரிச்சாச்சு. கொஞ்சம் மட்டும் டேஸ்ட் பார்க்கவே பாதி காலியாச்சு போல இருக்கு. அப்படிதான் இந்த இப்படி எடுத்த அப்புறம் காலியாக என்ன செய்யும்? டேஸ்ட் பார்க்கன்ட்டு எல்லாரும் எடுத்து போய் அதுலேயே பாதி காலியாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டியா? முடியலாம். எல்லாமே அவ்வளோதான் போட்டாச்சு. கிரேவி கிடையாதா? கிரேவி கிடையாது, இது ரெண்டு மட்டும்தான். வெளியே போகலான்னு பார்த்தோம், மழை வேற பெஞ்சிட்டு இல்லை. வீட்டுலயே இருங்க. அவனை அப்படி கொடுக்க கூடாது. கொஞ்சம் திரும்பலாமே. காலையில் நைட்டோட அப்படியே நிற்கணும், கிளம்பவே இல்லை. மழை எப்போ விடாது போலயே. மழை விடாது. நீ எங்கேயும் போகணுன்னு ஆசைப்படாத. ஒரு பக்கம் போக முடியாது. சாயந்தரம் எங்கேயாவது போகலாம், மழை நின்றுன்னு பார்த்தா அப்பவும் நிற்க மாட்டேங்கிறாங்க. வாய்ப்பில்லை. பெஞ்சு வேணுமானே. சரி, ஓகே. பசிக்கு சீக்கிரம் ரெடி பண்ணு. சாப்பிட்டுட்டு சரி, சாயந்தரம் வெடி தான் போட டைம் இருக்கும், வெளியே போக டைம் இருக்காது. வெடி போடுறதுக்கும் மழை பெய்யுதுன்னா என்ன தெரியல. கொடை பிடிச்சிட்டு போடு. ரெடி ஆகிட்டு பிரியாணி சிக்கன் 65. இப்போதான் அழுது முடிச்சிருக்காரு சார். அப்போலாம் இப்போ தான் அழுவ ஆரம்பித்தார். இப்போ அழுவ நிறுத்திட்டாரு. இங்கே பாருங்க, இதுதான் லஞ்ச். இதான் லஞ்ச். இங்கே பாருங்க, பீஸு. இங்கே பாருங்க, சிக்கன் பிரியாணி. யாத்து ஹாய் காட்டணும்னா ஹாய் காட்டுவியா? யாத்து ஹாய் காட்டணும்னா யாத்து ஹாய் காட்டு. ஹாய். இதான் பாருங்க, இது